ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் சேவ்டு யார் அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு தகவல் வந்திருக்கு, அதை பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வேறு லெவலில் எவிக்ஷன் ப்ராசஸ்ஸு சும்மா ரெண்டு லட்டுவாக தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட ஒரு லட்டு தான் தூக்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சர் ஒன்று லட்டு ஒன்று. ஸோ 2 காதல் ஜோடி அப்படிங்கிறது இந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது ஒன்று காதல் சொல்ல முடியாது, இந்த ரயான் சௌந்தர்யா கூடயே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த ஜோடியும் எப்போ பிரிப்பாங்க தெரியல, மேபி அடுத்த வாரம் பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ரயான் எலிமினேட் ஆயிடுவான்ட்டு. பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் தர்சிகா போவாங்க எதிர்பார்த்தோம், அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் விஷாலை விஜய் டிவி காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா 2 பேர் கேட்டாங்க வெளியே போகணுன்ட்டு. ஒருத்தர் தானே கொடுக்க முடியும், இன்னொருத்தவங்க மக்கள் கொடுத்த ஓட்டுக்கு அப்புறம் மரியாதை இல்லாமல் போயிடும்ல. அப்போ அப்படி மக்கள் கொடுத்த ஓட்டுக்கு யார் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தர்சிகாவை தூக்கியிருக்காங்க. ஸோ தர்சி அன்சி அப்படின்ற மாதிரி ஒரு கிரிஞ்சு கண்டென்ட்டு, நைட்டு கண்டென்ட்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நைட் கண்டென்ட்டில் கிஸ்ஸிங்கும் நடந்திருக்கு, ஹக்கிங்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா இப்படி வச்சு ஒரு தடவை ஷோல்டரில் இப்படி பண்ணும் பொழுது வாய் இப்படி இருந்துச்சு விஷாலுக்கு ஒரு ஓட்டம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து போனவங்க இன்னும் கேமராஸ்லாம் அங்கே இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு பாய்வதற்கு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வேணாண்டா சாமி, நீங்கள் கொடுத்த கண்டென்ட் போதும், நீங்கள் கிளம்பிவோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டாம்பூச்சிகளை பிரித்து விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏற்கனவே விஷாலுக்கு பட்டாம்பூச்சின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பட்டாம்பூச்சி பறந்து போனாலும் அதை பிடிப்பதற்கு தர்ஷிகா இல்லைனாலும் அன்ஷி இருக்குது. ஸோ அன்ஷி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஏன்டா இந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன நடந்திருக்குன்னா கேட்டிங்கன்னா வயிறு எரியும் நமக்கு. ஏற்கனவே அந்த கண்டென்ட் வந்து இரவில் தான் நடக்கும், ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கிரிஞ்சி கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பகலில் பண்ணியிருக்காங்க. அதாவது போகிறப்ப ஃபுல்லாக கட்டி பிடிச்சிட்டு போகிறப்ப ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முத்தம் வேறு கொடுத்துருக்காராமே, அன்பு முத்தம். அது என்ன முத்தம் அப்படிங்கிறது தெரியல. நல்லா பண்ணுறீங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக தர்ஷிகா வந்து இந்த லவ் கண்டென்ட் அப்படின்ற ஒன்று எடுத்து அவங்களுடைய ஒரு கேம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வந்தவொடனே நான் டாப் 3ல் அவங்களை வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு முத்து, ஜாக்லின், தர்ஷிகா தாண்டா. அட்ரா வாடா, அடிச்சு நகத்தோடா, டாஸ்க் பீஸ்ட்ரா. தனலட்சுமிலாம் என்ன பண்ணா, இதை பாடுறா இன்னும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வேற லெவல் கண்டென்ட் கொடுப்பாடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அந்த 3 வாரம் அந்த கிளவர் பிளே, எவனை பற்றியும் கவலை கிடையாது, அடித்து பாயிண்டில் ஒரு அடி, எவனாக இருந்தாலும் சரி பேசுகிறது, அந்த ஒரு ஸ்கில்ஸும் இருக்குது, டாஸ்க்கும் நல்லா விளாட்றாங்க. ஸோ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் டாஸ்க் ஒன்று போட்டாங்க இல்லை, அதுலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சு. அதுலேருந்து அப்படியே கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா டபால்னு கீழே வரைக்கும் இறங்கி மேலே உச்சத்தில் போகும்ல, அந்த மாதிரி கீழே உச்சத்தில் போயிடுச்சு. மக்களுக்கு வந்து ஹேட் அன்வான்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லி விஷால் வந்து இவன் 8 வருஷம் தெரிஞ்சு இந்த கண்டென்ட்டை ஒரு தடவை பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி எச்சரித்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியா இருக்குது, நம்புற மாதிரியே இல்லை அப்படின்ட்டார். அதான் ஆடியன்ஸோடைய கேள்வியும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை கீப்பாக நீங்கள் ரிப்பீட் பண்ணும் பொழுது நீங்கள் எமோஷனலாக 2 பேரும் விழுந்துட்டீங்க அப்படிங்கிறது. அதாவது கப்பு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ளே வந்த தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் கப்பை வந்து பிடிக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் கரத்தை பிடிக்கணும் அப்படின்றத ரொம்ப குறியாக இருந்துட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாரதி ராஜா ஷாட் அப்படிம்பார், அதாவது தூரத்தில் இருந்த ஒரு ஷாட் வைப்போம், அதில் ஹீரோயின் நடந்து போவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு தனியாக சுதந்திர பறவையாக தர்ஷிகா வந்து போயிட்டாங்க. ஸோ போயிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணிட்டு நான் அடுத்த வாரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அந்த கருமை பிடிச்ச கண்டென்ட்டை நாளைக்கு நம்ம எவிக்ஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி எவிக்ஷன் சத்யா, நாளைக்கு எவிக்ஷன் தர்ஷிகா, ஃபஸ்ட்டு சேவ்டு சௌந்தர்யா அப்படின்ற அப்டேட் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் நாளை இல்லை, இன்றைக்கி நைட்டு லைவ் வீடியோ, சரியா? மறந்துடாமல் வாங்க. எபிசோடு முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 11:30க்கெலாம் நான் வந்துடுவேன், ஓகேங்களா? ஸோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஈவினிங் நைட் எபிசோடில் ஃபன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், குட் பை.